நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம டெஸ்ட் சென்டர் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி வந்து வீடியோஸ் வந்து போட்டிருந்தோம். நிறைய பேர் பார்த்துருந்தாங்க. நிறைய பேர் என்கொயரிஸுமே வந்து அந்த இன்ஸ்டியூட்டுக்கு ஃபோன் பண்ணியிருந்திருக்காங்க. ஒரு சில பேர் அட்மிஷனுமே போட்டுட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போதைக்கு இருக்க நடைமுறை சிக்கல்கள் என்னென்ன, அதாவது இப்போதைக்கு டெஸ்ட் அடிக்க போனோம் அப்படின்னா என்னென்ன பிரச்சனையை போகிறவங்க வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது நான் எதன் அடிப்படையில் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நமக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நிறைய பேர் நமக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, நிறைய பேர் நம்ம டெலகிராம்லாம் வந்து நம்மள்ட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் அவங்கலாம் வந்து என்ன மாதிரி எதிர்பார்க்குறாங்க, அவங்க என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்கிறேன். நீங்கள் டெஸ்ட் அடிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெஸ்ட் அடிக்கிறது ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்றது ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனால் இதில் வந்து இருக்கிற ஒரு சில பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரெஷ் டு சிங்கப்பூர் மட்டும்தான் வந்து டெஸ்ட் அடிக்கிறதுக்கு அலௌட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக வந்து இந்த டெஸ்ட் அடிக்கிறதே இல்லை அப்படிங்கிறதுனால நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா டிஇபி பாஸ், சிபிஆர் பர்மிட்டு, எஸ் பாஸ், இ பாஸ், என்டிஎஸ் பர்மிட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாஸில் வந்து சிங்கப்பூருக்கு போயிட்டாங்க. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டு இப்போ சிபிஆர் பர்மிட்லாம் இருக்கவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ திருப்பி வந்து டெஸ்ட் அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்காங்க. அதே மாதிரி டிஇபி பாஸில் போனவங்களா இருக்கட்டும், இ பாஸில் போனவங்களா இருக்கட்டும், எஸ் பாஸில் போனவங்களா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து டெஸ்ட் அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இல்லை முடியாது, ஃப்ரெஷ் டு சிங்கப்பூராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அதாவது நீங்கள் சிங்கப்பூருக்கு இதுக்கு முன்னாடி போயிருக்கவே கூடாது, உங்களுக்கு எதுவும் அப்ளையே பண்ணியிருக்க கூடாது. இதுக்கு இன்ஸ்டியூட் சைடில் இருந்து கம்பெனி சைடில் இருந்து என்ன ரீசன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கோட்டா கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த கோட்டாவில் ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பதிலாக வேற ஆள் எடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால அந்த கோட்டா வந்து இவங்க வந்து ப்ராப்ளம் இல்லாமல் அப்ளை பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் சிங்கப்பூர் போயிட்டு வந்தவங்க வந்து அப்ளையே பண்ண முடியாதா, அப்படி சிங்கப்பூரில் ரூல்ஸ் இருக்கானா, அப்படி கிடையவே கிடையாது. இவங்க வந்து ப்ராப்ளம் இல்லாமல் அப்ளை பண்ணி அப்ரூவல் எடுத்து நல்லபடியாக போய் அங்கே டெஸ்ட் அடிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இதை ஃபாலோ பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃப்ரெஷராக சிங்கப்பூர் போகிறீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால் டெஸ்ட் அடிக்க முடியும். ஓகேங்களா, இது ஒரு மிகப்பெரிய மைனஸாக தான் பார்க்கப்படுது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஏஜ் லிமிட் இப்போதைக்கு கொடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. 22 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் தான் வந்து ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப கம்மி தான். ஒரு சில பேர் இந்த 20-21 வயசு பசங்க டெஸ்ட் அடிக்கணும் அப்படின்றாங்க. அப்படி இல்லை அப்படின்னா 35-36 வயசுக்கு மேலே இருக்கவங்க டெஸ்ட் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஸோ இப்படி எதிர்பார்க்கல அவங்களால டெஸ்ட் அடிக்க முடியல. ஸோ இந்த ஏஜ் லிமிட் கொஞ்சம் அதிகப்படுத்தினா வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடு. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ட்ரேட் இருந்துச்சு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி சிங்கப்பூர் டெஸ்ட் அடித்தவங்களுக்கோ இல்லை சிங்கப்பூருக்கு இதுக்கு முன்னாடி டெஸ்ட் அடித்ததை பார்த்தவங்களோ யாராவது இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 ட்ரேடை சொல்லுங்கள். எலக்ட்ரிக்கலு, பைப் ஃபிட்டிங்கு, ப்ரீகாஸ்டிங்கு, ஸ்டீலு, மெட்டல் ஃபார்மு, ஸ்டீல் ஃபார்மு, இந்த மாதிரி நிறையா ட்ரேடு வந்து இருந்துச்சு. இந்த ஸ்கில்டு டெஸ்ட் அடிக்கிறதுல நம்ம எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா ட்ரேடு வந்து முன்னாடியெல்லாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குறிப்பிட்ட ட்ரேடு மட்டும்தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்டீல் இருக்குது, அதுக்கப்புறமேட்டு மெட்டல் ஃபார்ம் இருக்குது. இது ரெண்டு தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்ஸ்டியூட்டில் நான் கேட்டப்போ இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த மாதிரி நிறையா ட்ரேடு வந்து இப்போ கிடையாது. இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் தான். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டைமிங்கு. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1 மந்தில் வந்துட்டு அதிகபட்சம் டெஸ்ட் அடித்து இங்கேயே பாஸ் பண்ணி நம்ம வெளிநாடு போயிடலாம். ஆனால் இப்போ வந்து டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 3 மந்த். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட் அடிக்கிறதுக்காக அட்மிஷன் போடுவீங்க, ஒரு இன்டர்வியூ மாதிரி வச்சு செலக்ட் பண்ணுவாங்க. அதில் செலக்ட் ஆனதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு வந்து பிசிஏல அப்ரூவல் வாங்குவாங்க, எம்ஓஎம்ல அப்ரூவல் வாங்குவாங்க, எல்லாமே வாங்கி உங்களை அங்கே அனுப்புவாங்க. அங்கே போய்ட்டு நீங்கள் வேலை பார்ப்பீங்க. வேலை பார்த்துக்கிட்டு இருக்கையிலே வந்து அங்கேயே போய்ட்டு நீங்கள் டெஸ்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி டெஸ்ட் அடித்து நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா திருப்பி ரீடெஸ்ட் அங்கேயே அடிக்கிற மாதிரி இருக்கும். சிங்கப்பூரில் தான் நீங்கள் போய் டெஸ்ட் அடிப்பீங்க, இங்கே டெஸ்ட் அடிக்க மாட்டீங்க. ஸோ நீங்கள் சிங்கப்பூர் கிளம்புறதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் 40லேருந்து 50 நாள் ஆகிடும். அங்கே போய்ட்டு நீங்கள் டெஸ்ட் அடிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3லேருந்து 4 மாதம் ஆயிரும். ஆனால் அதிகபட்சம் 4 மாதத்துக்குள்ளார டெஸ்ட் அடித்தாகணும். ஸோ நாட்கள் ரொம்ப அதிகமாக ஆகுது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ட்ராபேக்காக தான் பார்க்கப்படுது. அடுத்தது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மேட்ரு. இப்போ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நல்லா படித்தவங்க வந்து டெஸ்ட் அடிக்கணும்னு விரும்ப மாட்டாங்க. நான் வந்து மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கேன், எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அவங்க டெஸ்ட் அடிக்க விரும்ப மாட்டாங்க. அப்போ யார் டெஸ்ட் அடிக்க விரும்புவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப படிக்காதவங்க, இந்த மாதிரி பெரிய பெரிய வேலைக்கெல்லாம் போக முடியாதவங்க தான் வந்து டெஸ்ட் அடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஸோ படிக்காதவங்க தான் டெஸ்ட் அடிக்க ஆசைப்படுவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தால் தான் வந்து டெஸ்ட் அடிக்க போக முடியுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உருவாயிருக்கு. ஸோ அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் டெஸ்ட் அடிக்க போகிறீங்க,
உங்களுக்கு வந்துட்டு சரியாக நீங்கள் படிக்கலை அப்படின்னா உங்களை எடுக்க மாட்டாங்க. இல்லை நான் ஓரளவுக்கு சமாளிச்சிருவேன்னு சொல்லி நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அவங்க பொறுப்பாக மாட்டாங்க, இன்ஸ்டியூட் பொறுப்பாக மாட்டாங்க. நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க, இல்லை அங்கே போயிட்டு உங்களால் வந்து எஸ்ஓசி பாஸ் பண்ண முடியலை, இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்றப்ப நீங்கள் கட்டின அமௌண்ட் வந்து கொஸ்டின் மார்க் ஆகிடும். எனக்கு சுத்தமாக எதுவுமே எழுத படிக்கவே தெரியாது அப்படின்னா உங்களால் டெஸ்ட் அடிக்க போக முடியாத சுச்சுவேஷன் இப்போ இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எல்லாருமே சொல்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணத்தை தான் வந்து பெரிய ட்ராபேக்காக சொல்கிறாங்க. நமக்கே கமெண்ட்ஸ் நிறையா அது தான் வந்துருந்துச்சு. ஸோ இது ஒரு ட்ராபேக்காக நிறைய பேர் பார்க்குறாங்க. ஆனால் இது ட்ராபேக்கு கிடையாது. இப்போ நான் முன்னாடி சொன்னது எல்லாமே நான் ட்ராபேக்னு நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன். ஆனால் இது ட்ராபேக் கிடையாது. அதாவது எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இ-பாஸில் ஒருத்தர் போகிறாருன்னு வச்சுக்கோங்க. இ-பாஸுக்கு சேலரி எவ்வளோ வாங்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அவர் 1 இயரில் வந்து அவருக்கு இ-பாஸ் வந்து 2 வருஷம் வேலிடிட்டி தராங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 வருஷத்துக்கு அப்புறமேட்டு அவரால் திருப்பி கம்பெனி ரினியூவல் கொடுத்தா இருக்கலாம், இல்லைன்னா இருக்க முடியாது. சப்போஸ் நான் கம்பெனி ரினியூவல் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவர் திருப்பி ரிட்டர்ன் வந்துடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி புதுசாக அவர் இ-பாஸில் போகிறதே சிரமம். அப்படி போகிறாரு அப்படின்னாலும் கிட்டத்தட்ட இதே ஃபஸ்ட்டு டைம் போகிறப்ப எவ்வளோ கட்டினாரோ அதே அமௌண்ட் தான் திருப்பி எத்தனை டைம் அவர் போயிட்டு வந்தாலும் அந்த அமௌண்ட் தான் கட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஸ்கில்டு டெஸ்ட் நீங்கள் அடிச்சுட்டு போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டைம் மட்டும்தான் அந்த அமௌண்ட் கட்ட போகிறீங்க. ரினியூவல் வந்து உங்களுக்கு கம்பெனி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்களாக வேணான்னு சொன்னால் தான் உண்டு. ஸோ அமௌண்ட் வந்து ஒரு ட்ராபேக்காக சொல்ல மாட்டேன். ஆனால் நிறைய பேர் வந்து அது நமக்கு கமெண்ட் செக்ஷனில் ட்ராபேக்காக சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக சொன்னேன். ஸோ இப்போதைக்கு ஸ்கில்டு டெஸ்ட் அடிக்கிறதுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. அப்போ யார் தான் டெஸ்ட் அடிக்க முடியும் அப்படின்னா, +2 சிங்கப்பூராக இருக்கணும், 35 வயசுக்குள்ளே, 22 to 35 வயசுக்குள்ளார இருக்கணும், ஓரளவுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும். உங்களுக்கு இந்த அமௌண்ட்டு கட்டுற மாதிரி 5,000 5.5 லட்சம் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ஒர்க்கு ஹார்டாக தான் இருக்கும், சேலரி ஸ்டார்டிங்கில் லோவாக தான் இருக்கும். இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் அடிக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ இ-பாஸ்லாம் போனால் நிறைய பேரை டீபோர்ட் பண்ணி விட்றாங்க, வேலை சரியில்லைன்னா அமௌண்ட் ஏஜென்ட்டை வாங்குறது பிரச்சனையாக இருக்குது. இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் இருக்கிற ஸ்டேஜில் டெஸ்ட் அடித்து போகிறது எவ்வளவோ பெட்டர். ஏன்னா உங்களுக்கு இங்கேயே ஐபி வந்துடுது, கன்ஸ்ட்ரக்ஷன் பர்மிட்டில் தான் நீங்கள் போகிறீங்க, பிசிஏ அப்ரூவல் கொடுத்துட்றாங்க, என்எஸ்டிசி சர்டிஃபிகேட் இருக்க இன்ஸ்டியூட் தான் உங்களை அனுப்புகிறாங்க. அப்படின்ற பட்சத்தில் எந்த ப்ராப்ளம் வராது. அப்படி வந்தாலும் நம்ம கண்டிப்பாக ஏஜென்சியை வந்து கான்டாக்ட் பண்ண முடியும். நீங்கள் நல்லபடியாக 6 மாதத்துக்குள்ளே டெஸ்ட் அடித்தே ஆகணும். ஏன்னா நீங்கள் டெஸ்ட் அடிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், லெவி அதிகமாக கம்பெனி தான் கட்டணும். ஸோ அதனால் கம்பெனியை உங்களை புஷ் பண்ணி டெஸ்ட் அடிக்க வச்சுருவாங்க. இந்த மாதிரி நிறையா ப்ளஸ் இருக்கிறதுனால தாராளமாக டெஸ்ட் அடிக்கிறதுக்கு நீங்கள் போகலாம். நீங்கள் டெஸ்ட் அடிக்க போகணும், இல்லை இதை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். என்னோட டெலகிராம் ஐடியோட QR கூட இங்கே ஷோ பண்ணுறேன். அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி எனக்கு பர்சனலாக நீங்கள் மெசேஜ் பண்ண முடியும். அதுலேயும் நீங்கள் டவுட் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக 24 ஹவர்ஸுக்குள்ளே நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ ஓரளவுக்கு இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.